வாய் ஃபார் மீ வாட்ச்னு சொன்னாலே உங்க மைண்டுக்கு என்ன பிராண்ட் ஞாபகம் வரும்? கீழே கமெண்ட் பண்ணுங்க. அமெரிக்க முன்னாள் அதிபர் ஒபாமா, ஒசாமா பின் லேடன், அல்லு அர்ஜுன், டாம் குரூஸ், அருண் விஜய், மதன் கௌரி, பரிதா பகல், கோபி சுதாகர், ஏன் இப்ப ரீசெண்டா வந்த சிவகார்த்திகேயன் படத்துல கூட இவர் இந்த வாட்ச் தான் கட்டியிருப்பாரு. அப்படி என்னடா எல்லாரும் யூஸ் பண்ற இந்த காமனான வாட்ச் பிராண்ட்னு பாத்தீங்கன்னா கேசியோ. வேற கேட்டாலே சும்மா அதிருதுல அப்படின்னு சொல்ற மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்ல இருந்து ரிச் பர்சன் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலவே இந்த வாட்ச் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேவரட்டான வாட்சா இருக்கு. எல்லா வாட்சுமே டைம் தானடா சொல்லும், இதுல என்னடா புதுசா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஆனா கேசியோட வாட்ச்ல பாத்தீங்கன்னா ஒரு வாட்சுமே ஒரு கதையை சொல்லும். இந்த வாட்சை கிட்டத்தட்ட ஆர்மி சோல்ஜர்ஸ் எல்லாமே காலங்காலமா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த விதமான டெம்பரேச்சரா இருக்கட்டும், சூடா இருந்தாலும் சரி, குளிரா இருந்தாலும் சரி, எந்த விதமான ஹார்ட் சர்ஃபேஸா இருந்தாலும், அதாவது நீங்க எந்த அளவுக்கு வாட்சை டார்ச்சர் பண்ணா கூட தாங்கக்கூடிய அளவுக்கு பில்டு குவாலிட்டினா சும்மா கேசியோ தான்டா, இதை அடிச்சுக்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு இப்போ வரைக்குமே வாட்ச் கம்பெனில நம்பர் 1 வாட்ச் கம்பெனியா இருக்கிறது தான் இந்த கேசியோ பிராண்ட். அப்பேற்பட்ட கேசியோ பிராண்ட்ல இருந்து இன்னைக்கு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போறது ஒரு கேசியோ G-Shock லெஜெண்டரி வாட்ச். ரெசின் மெட்டீரியல்னால கவர் பண்ணப்பட்டிருக்க கவசம் தான் இந்த கேசியோ G-Shock DW6600. மாடல் நம்பர் 1514. மிஷன் இம்பாசிபிள் படத்துல கூட டாம் குரூஸ் வந்து இந்த வாட்ச் தான் யூஸ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி வாங்க இந்த சின்ன பெட்டிக்குள்ளார இருக்க லெஜெண்டரி தி பீஸ்ட் கேசியோ G-Shock வாட்சை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாமா? ஐம் வெற்றி உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மை அறிய வாருங்கள். நான் ஸ்மார்ட் வாட்ச் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க வேற பிராண்டை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வாட்ச் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, நான் ரொம்ப ரஃபா யூஸ் பண்ணுவேன், ஸ்போர்ட்ஸுக்கு இல்ல ரக்கடா நான் வந்து ரொம்ப ஹார்டா யூஸ் பண்ணுவேன், கீழே தூக்கி போட்டா உடையக்கூடாது, ரொம்ப வருஷம் லைஃப் வரணும், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் வரைக்கும் லைஃப் வரணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த வாட்சை சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஸ்மார்ட் வாட்ச் வேணும், எனக்கு போன் பேசுற மாதிரி வேணும் அப்படின்னா இதுலயும் இருக்கு. ரொம்ப எக்ஸ்பென்சிவ், நம்ம வந்து இதோட பிரைஸே நான் கடைசியில சொல்றேன். ஆனா இதுவே வந்து ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள்னால ஒரு நார்மலா ஸ்ட்ரகிள் பண்ணி வாங்குற அளவுக்கு தான் இருக்கும். அந்த மாதிரி பட்ஜெட் தான் இதுவே. ஆனா இந்த பிராண்ட்ல நீங்க வந்து ஸ்மார்ட் வாட்ச் ஃபெசிலிட்டி எல்லாம் எதிர்பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவா போற மாதிரி இருக்கும். நமக்கு ஒரு நார்மலான வாட்ச்பா, நம்ம பார்த்தா லுக்கா இருக்கணும், ஒரு பிராண்டடான வாட்சா இருக்கணும், அஃபோர்டபுள் பிரைஸ்ல இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க இந்த பிராண்ட் வந்தீங்கன்னா ஒர்த்தா இருக்கும். 5 வருஷம் 10 வருஷம் நீங்க பேட்டரி மட்டும் மாத்தினீங்கன்னா போதும், வேற எதுவுமே தேவையில்லை. சரி டைரக்டா வீடியோக்குள்ள போலாமா? வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதை மட்டும் பார்த்துட்டு வந்துடலாமா? குட்டி கதை ஒன்று சொல்றேன். நானும் என் நண்பன் கருப்பசாமி, கருப்பேன் குசும்புக்காரன், நாங்கள் 2 பேரும் தான் இந்த வாட்ச் வாங்க போயிருந்தோம். எதுக்காக இந்த குட்டி கதைனா, இந்த வாட்ச் நாங்கள் எங்கே பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை ரோட்டில் இருக்க குமரன் வாட்ச் ஷாப்பில் தான் நாங்கள் இந்த வாட்ச் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம். இந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது, அஸ் அ கஸ்டமராக அவங்க எங்களை ட்ரீட் பண்ண விதம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, கடையோட அட்மாஸ்பியர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நாங்களாக தான் வாண்டடாக இந்த வீடியோ வந்து எடுத்து போடுறோம். ஸோ யாரும் தப்பாக எடுத்துக்க வேணாம், ப்ரொமோஷன் கிடையாது. இவங்ககிட்ட கேஷியோ வாட்சஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. ஆன்லைனில் அவைலபிளாக இல்லாத வாட்சஸ் கூட இவங்ககிட்ட ஆஃப்லைனில் நிறையா இருக்குது. உங்களுக்கு என்ன மாடல் வேணும்னு கேட்டிங்க அப்படின்னாலுமே அவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. சேல்ஸ் பர்சன் காலிஃபரன் ஒருத்தர் இருந்தார், அவர் தான் எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார், நிறைய சஜஸ்ட் பண்ணார், நல்லா எக்ஸ்பிளனேஷன் பண்ணார், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சர்வீஸ் சென்டரும் இவங்களே வச்சுருக்காங்க. உங்களுக்கு எதாவது டாப் பிராண்ட் வாட்சஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பாருங்கள். கேஷியோவில் நிறையா கலெக்ஷன் மட்டும் இருக்கிறது இல்லாமல் இவங்கள்ட்ட ஃபாஸ்ட் ட்ராக்கு, டைட்டான், இன்னும் டாப் பிராண்டட் வாட்சஸ் எல்லாமே இவங்கள்ட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னா கூட இவங்கள்ட்ட பர்ஃப்யூம், பேகு, வால் கிளாக்கு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் ஈரோடு மாவட்டத்துக்கு பக்கத்தில் இருந்தீங்கன்னா இந்த கடையை ஒரு டைமாவது விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன், ரொம்ப ஒர்த்தான கடை, பெரிய கடை, நல்லா இருக்குது, அட்மாஸ்பியர் எல்லாமே டாப் நாச்சாக இருந்தது. இப்போ வாங்க லெட்ஸ் அன்பாக்சிங் தி லெஜெண்டரி கேஷியோ G-Shock வாட்ச். வாங்கின கடையில் வந்து எங்களுக்கு இந்த மாதிரி தான் கொடுத்தாங்க. முதல்ல இந்த சவப்பெட்டியிலேருந்து வாட்சை எடுத்துடலாம் வெளியில். வாட்சோட பாக்ஸை கையில் எடுத்தோம்னா மேலே வந்து G-Shock அப்படின்னு போட்டிருக்காங்க, சைடில் மாடல் நம்பர், இந்த பக்கம் எதுவும் இல்லை, பிளைன் தீம் தான். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஆர்மி பேஸ்டு தீம்னு சொல்கிறாங்க. சைடில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. இம்போர்ட்டட் பை கேஷியோ இந்தியா கோ பிரைவேட் லிமிடெட் போட்டிருக்காங்க, கார்பரேஷன் பிரைவேட் லிமிடெட். ஓகே, மாடல் நம்பர் வந்து G1514 கொடுத்துருக்காங்க. அப்புறம்
கண்ட்ரி ஆஃப் ஆரிஜின் தாய்லாந்து. ஆக்சுவலாக இது வந்து ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட், இந்தியா வாட்ச் கிடையாது. தாய்லாந்துலேருந்து இம்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு ஃபாரின் வாட்ச் தான் இந்த பிராண்ட். ஓகேங்களா. கமோடிட்டி விரிஸ்ட் வாட்ச் மாடல் DW 5600 UE 1DR போட்டிருக்காங்க. சரி, ஓகே, வாங்க இந்த வாட்சை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். ப்ரைஸ் வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன், லாஸ்ட்டில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலில் வர அன்பாக்சிங் வீடியோ இதுதான். ஸோ போகலாம். வாட்ச் ஆல்ரெடி ஷோரூமில் வாங்கும்போதே ஓப்பன் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாகவே இந்த வாட்சை வந்து நான் டெஸ்ட் பண்ணிருக்கேன். என்னோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி, ரொம்ப நான் அதிகமாக பேசிகிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, வீடியோக்குள்ளே போகலாம். எதுக்கு அங்கே போட்டலாம். ஓப்பன் பண்ணலாமா? G-Shock. ரெடி? 1 2 3. ஓகே, பாக்ஸ்குள்ளே எதுவும் இல்லை. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வாட்ச் தான் வச்சுருக்காங்க. வாட்சை கையில் எடுக்கிறேன். சிம்பிளான ஒரு பேக்கேஜ் தான், எக்ஸ்ட்ராலாம் எதுவுமே கிடையாது. ஓகே, வாட்ச் வந்து நம்ம தனியாக வச்சிடலாம். உள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். உள்ள என்ன இருக்கு பார்க்கணும். ஓகே, G-Shock ஒரு டப்பா கொடுத்துருக்காங்க. அந்த முட்டைக்கெல்லாம் தருவாங்களா, அந்த மாதிரி ஒரு டப்பா தந்திருக்காங்க. ஸ்மெல் ஏதாவது வருதான்னு பார்த்தேன். இந்த நத்திங்லாம் ரொம்ப ஜாமா. மோட்டோலலாம் பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணால் ஃப்ளேவர் வருது இல்லை, அந்த மாதிரி ஏதாவது வருதான்னு பார்த்தேன், எதுவும் வரல. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தா உள்ள கொஞ்சம் புக்லெட்ஸ், வாரண்டி கார்டு எல்லாமே வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய புக்லெட். எல்லா லாங்குவேஜ்லையும் கிட்டத்தட்ட எத்தனையோ லாங்குவேஜ், ஒரு 15 லாங்குவேஜ்னு நினைக்கிறேன். எல்லா லாங்குவேஜ்லையும் சேம். ஒரு மேட்ரு வந்து 4 பக்கம் தான், ஆனால் அதுவே வந்து ஒரு 15 லாங்குவேஜுக்கு மேலே வந்து தந்திருக்காங்க. சரி, இது நமக்கு தேவையில்லை. எலி மருந்து சீட்டு. இது வந்து மெம்பர்ஷிப் பேக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இதில் ரிஜிஸ்டர் பண்ணோம், இந்த QR கோடு ரிஜிஸ்டர் பண்ணோம் அப்படின்னா 6 மந்த் எக்ஸ்ட்ரா வாரண்டி கிடைக்குமா. அதுக்கப்புறம் G-Shock இன்டர்நேஷ்னல் வாரண்டி கார்டுன்னு கொடுத்துருக்காங்க. கேஷியோ கம்ப்யூட்டர் கார்பரேஷன் லிமிட்டட்னு போட்டிருக்காங்க. இதுதான் வாரண்டி கார்டு. எலி மருந்து சீட்டெல்லாம் நமக்கு வேணாம். நம்ம டைரெக்டாக விஷயத்துக்கு போகலாமா? இது எல்லாமே அங்கிட்ட எடுத்து வச்சிடலாம். இதுதான் வாட்ச், தெரியுதா? இன்னொரு ஃபோன் வச்சிருக்கேன், ஃபோக்கஸ் ஆகுதான்றது தெரில. சரி, ஓகே. ரொம்ப ரக்கடா இருக்கு, எனக்கு வந்து ஃபீல் ஆகுது நல்லாவே. ஸ்ட்ராப் வந்து அந்த ரெஃபின் மெட்டீரியல்ல தந்திருக்காங்க. இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெஃபின் தான் இருக்கு. ரொம்ப டஃப்பாவே இருக்கு, நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கு, நல்லா ஹெவியாவே இருக்கு. பாருங்க, கேக்குதா? சவுண்ட் கேக்குதா? இந்த ஸ்ட்ராப்பும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கு. உண்மையாவே ரொம்ப நல்ல குவாலிட்டியா இருக்கு. ஹெவியான ஒரு மெட்டீரியல்ல தான் தந்திருக்காங்க. வாட்சை கையில் எடுத்தோன்னே இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த மெட்டீரியல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ராப் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ரெஃபின்ற மெட்டீரியலில் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த கேஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்கொயர் ஷேப்பில், இதுவும் பார்த்தீங்கன்னா ரெஃபின். ரொம்ப ரஃப்பான ஒரு மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம ஸ்ட்ராப் வந்து எந்த அளவுக்கு இது பண்ணாலுமே வந்து பெண்ட் ஆகிற மாதிரியோ டேமேஜ் ஆகிற மாதிரியோ ஆக்சுவலாக வந்து ரொம்ப ரஃப்பாக இருக்குது. நல்லா ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்காங்க. உண்மையாகவே வந்து ஒர்த்து. இது வந்து வாங்குற ப்ரைஸுக்கு வந்து ஒர்த்தாக இருக்குது. என்னமா கூறாண்டா கொய்யா அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிலாம் இல்லை. உண்மையாகவே காசு கொடுத்த வாங்கின விலைக்கு உண்மையாகவே ஒர்த்தாக இருக்குது. பில்டு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஹெவியாக இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சவுண்டு கேட்குது பாருங்கள். அந்தளவுக்கு ஹார்டாக இருக்குது, என் கை தான் வலிக்குது. அந்தளவுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்குது. நல்லா இருக்குது வாட்சோட குவாலிட்டி. மேலே வந்து ப்ரொடெக்ஷன் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கேஷியோ வாட்டர் 20 பார் ரெசிஸ்டன்ட் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 200 மீட்டர் வரைக்கும் இதோட வாட்டருக்குள்ளே போனோம்னாலும் ஒன்றுமே ஆகாது. நீங்கள் கடலில் போட்டு கூட விளையாடலாம், புயலே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெவியான மெட்டீரியல். உள்ளே தண்ணி போகாது 200 மீட்டர் வரைக்கும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்கு. இலுமினேட்டர்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இதில் யூஸ் பண்ணியிருக்க டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரோ லூமிசென்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ மற்ற டிஜிட்டல் வாட்ச்லாம் வந்து நீங்கள் லைட் பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா
இப்போ இந்த இடத்துல லைட் கொடுத்துருக்காங்களா, அதோட லைட் வந்து இங்கே மட்டும் வந்து பிரைட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி டல் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இதில் லைட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈவனாக எல்லா இடத்துலையுமே இருக்கும். உங்களுக்கு தெரியுதா, நான் வந்து இருட்டில் போட்டு காட்டுறேன். ஈவனாக எல்லா இடத்துலையுமே வந்து அந்த பிரைட்னஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். அதுதான் வந்து இந்த எலக்ட்ரோ லூமிசென்ட் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க இதில். ஓகே, இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? பட்டன் அமுத்தும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்டு வருது, கேட்குதா? கேட்குதா? ஒரு சில பேருக்கு இந்த வண்டி ஓட்டும் போது அந்த சைலன்சர் சவுண்ட்லாம் ரொம்ப பிடிக்கும்ல பசங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த வாட்சில் வர சவுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது கேட்க. ஓகே, சரி, என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்க்கலாமா? சைடில் வந்து இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க, இங்கே 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த பக்கம் லெஃப்ட் ஹேண்டில் ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் ஹேண்டில் டாப்பில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்டிங் போட்டிருக்காங்க. கீழே வந்து மோடுன்னு இருக்குது, அது சுவிட்ச், அது அமுத்தினோன்னா மோட் சுவிட்ச் ஆகும். இந்த சைடு வந்து ஸ்டார்ட் ஸ்டாப் அப்படின்னு இருக்கு, கீழே வந்து லைட்டுன்னு இருக்கு. அவ்வளோதான், வேற எதுவுமே கிடையாது. சிம்பிளான வாட்ச் தான். நீங்கள் ஓவராக எந்த ஒரு அம்சங்களும் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இதில் அந்த அளவுக்கு எதுவும் கிடையாது, ஓப்பனாக சொல்லிடுறேன். பட் சிம்பிளான வாட்ச் தான், நல்லா இருக்கும். இப்போ வந்து மோட் போகலாம். மோட் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் வாட்ச் இருக்குது, இது ஆல்ரெடி நான் பண்ணி வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 24 ஹவர் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் ஸ்டாப் வாட்ச் வந்து ரன் பண்ணிக்கலாம். மேலே F10 வருது ஸ்டாப் வாட்ச், கீழே வந்து டைமர் ஓடிட்டுருக்கு. மேலே வந்து நமக்கு டைமும் பார்த்துக்கலாம். இப்போ வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது 3 மணி, நான் 3:45, ஓகேங்களா? டைமும் பார்த்துக்கலாம். இப்போ அதை நம்ம ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட், ஓகேங்களா? ஸ்டாப் வாட்சாக யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது வந்து டைமர்னு சொல்கிறாங்க. இது எனக்கு என்னன்னு தெரில சரியா, இது எப்படி எனக்கு யூஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில. கவுண்ட் டவுன் டைமர்ன்றாங்க. மேலே வந்து டைம் வருது, கீழே இது எனக்கு சரியாக தெரில. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா எனக்கு சொல்லுங்கள், எனக்கு தெரில எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது. சரி, ஓகே, ஸ்டாப் வாட்ச் பார்த்தாச்சு. இது டைமு. இது வந்து அலாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்னூஸ் பண்ணிக்குவோம்ல, நம்ம ஃபோனில் வந்து ஸ்னூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஆப்ஷன் கூட இதில் இருக்குது. அலாரம் செட் பண்ணிக்கலாம். இதான் நான் பார்த்த கவுண்ட் டவுன் டைமர். இதுதான் கிளாக், ஓகேங்களா? இப்போ கிளாக்ல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஎம்மா பிஎம்மா அப்படின்ற மாதிரி காட்டும். இன்னைக்கு என்ன கிழமை, இன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை, அந்த சண்டே மண்டே டியூஸ்டே அந்த மாதிரி கிழமை காட்டும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா மந்த்து டேட்டு, ஓகேங்களா? இயர் காட்டாது. இப்போ வந்து 4th மந்த்து, டேட் வந்து 15, ஓகேங்களா? மந்த்து டேட் அந்த மாதிரி காட்டும். கீழே வந்து டைம், ஹவரு, அப்புறம் மினிட்ஸு, செகண்டு, இது எல்லாமே வரும், ஓகேங்களா? இதுதான் இதோட ஃபங்க்ஷன், வேற எதுவும் கிடையாது. எக்ஸ்ட்ராலாம் நீங்கள் எதுவும் எதிர்பார்க்க முடியாது. பட் இது எதுக்காக வந்து நான் திருப்பி சொல்கிறேன்னா, குவாலிட்டி தரமாக இருக்குங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்இடி பேக்லைட் போட்டிருக்காங்க. எல்இடி பேக்லைட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இருட்டில் கூட வச்சிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக வந்து நீங்கள் லைட் பட்டன் அமுத்தாமலே உங்களால் மணி பார்க்க முடியும். நீங்கள் இருட்டில் பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு டைம் வந்து எந்த ஒரு லாகும் இருக்காது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா எல்சிடி டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் வெயிலில் பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இருக்காது. கரெக்டாக உங்களுக்கு டைமிங் வந்து தெரியும். எவ்வளோ சூரிய வெளிச்சத்தில் பார்த்தாலும் டைம் தெரியும். அதுக்கப்புறம் வந்து எல்இடி பேக்லைட்டுன்றது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இருட்டாக இருக்க இடத்துல கூட உங்களால் அழகாக டைம் பார்த்தா தெரியும். நீங்கள் இந்த லைட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு அவசியமும் கிடையாது. உங்களுக்கு வந்து நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும், ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஷாக் ரெசிஸ்ட்னு கொடுத்துருக்காங்க. ஷாக் ரெசிஸ்ட்னா இந்த வாட்ச்னால நமக்கு எந்த ஒரு ஷாக், அதாவது இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்டரி பார்த்தீங்கன்னா CR2016 ஒரு மாடல் வந்து அந்த நம்ம காயின் மாதிரி யூஸ் பண்ணுவோம், அந்த பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 வருஷம் வரைக்கும் வாரண்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலேயும் வரும், ஓகேங்களா? அவங்க கொடுத்துருக்க வாரண்டி வந்து 2 வருஷம் தான். பட் ஒரு நல்ல வாட்ச் தான். ஷாக் ரெசிஸ்ட்ன்றது நமக்கு அதனால் எந்த ஒரு டேமேஜும் ஏற்படாது, ஓகேங்களா? அலாரம் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் கோர்னோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரில, கரெக்டாக தான் படிக்கிறேன் நானும், எனக்கு தெரில, அதுவும் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஷாக் ரெசிஸ்ட்னு போட்டு ஒரு ஏரோ மார்க் மாதிரி வருது. அந்த ஏரோ மார்க்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஜி ஷாக் அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே வாட்சை பின்னாடி பக்கம் திருப்பணும்னு வைங்களேன், கேஷியோ 3525 அப்படின்னு ஏதோ போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வாட்சோட சீரீஸ் நம்பர் போட்டிருக்காங்க, சீரியல் நம்பர். அப்புறம் TW5600UE
அப்புறம் FT ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்னு போட்டிருக்காங்க, மேட் இன் தாய்லாண்டுன்னு போட்டிருக்காங்க. முன்னாடி சொன்ன மாதிரி இது ஒரு இம்போர்ட்டட் பிராண்ட். அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் 20 பார்னு போட்டிருக்காங்க. 200 மீட்டர் வரைக்கும் வாட்டர் ரெசிஸ்டன்ட் இருக்குது. மேலே கேஷியோ, கீழே G-Shock லோகோ, ஷாக் ரெசிஸ்ட்டு, ஷாக் அப்சர்விங் ஸ்ட்ரக்சர்னு போட்டிருக்காங்க. ஓகே. இன்னொரு டைம் சொல்கிறேன் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு. டைம் கவுண்டர்னு ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டாப் வாட்ச் இருக்குது, அலாரம் இருக்குது, ஆட்டோ காலண்டர்னு இருக்குது. அதாவது இதில் போட்டிருக்க இந்த காலண்டர் பார்த்தீங்கன்னா 2039 வருஷம் வரைக்கும் இதில் வந்து ஆட்டோமேட்டடாக செட் பண்ணப்பட்டது. ஓகேங்களா, அது வரைக்கும் இதில் வந்து காலண்டர் ஃபெசிலிட்டி வந்து அக்யூரேட்டாக இருக்கும். ஓகேங்களா, டைமும் அக்யூரேட்டாக இருக்கும், காலண்டர் டேட்டு எல்லாமே வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும், எல்லாமே அக்யூரேட்டாக இருக்கும். அப்புறம் 200 மீட்டர் வரைக்கும் வாட்டர் சப்போர்ட் இருக்குது, வாட்டர் ரெசிஸ்ட் இருக்குது. நீங்கள் தண்ணிக்குள்ளே போட்டாலும் 200 மீட்டர் வரைக்கும் எதுவுமே ஆகாது. இன்க்ளூடிங் பீச்சில் கூட போட்டிங்க அப்படின்னாலும் இந்த வாட்சுக்கு வந்து ஒன்றுமே ஆகாது. புயலே வந்தாலும் இந்த ஒத்த வாட்ச் நின்று தனியாக சமாளிக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒர்த்தான வாட்ச். அதிகமாக சொல்கிறது டியூரபிலிட்டி தான். ரொம்ப ரக்கடாக இருக்குது இந்த வாட்ச்சு. யாருக்கு யூஸ் ஆகும்னா ஸ்போர்ட்ஸில் இருக்கவங்களுக்கு. நான் நல்லா அடித்து துவைப்பேன், நான் நிறையா விளையாடுவேன், இந்த கபடி அந்த மாதிரிலாம் இருக்கேன், கிரிக்கெட்டு, ஃபுட்பாலு. நீங்கள் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இது வந்து G-Shockனாலே அதோட அர்த்தம் வந்து ரக்கடாக உருவாக்கப்பட்டதான். கேஷியோ வந்து நார்மல் சீரீஸ், பட் G-Shock வந்து கொஞ்சம் ப்ரீமியமானது, ரக்கடாக, அதாவது ரக்கடாக யூஸ் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த G-Shock. இதோட குவாலிட்டியும் சொல்லவே தேவையில்ல, ரொம்ப ரக்கடாக தான் இருக்குது, ஸ்ட்ராங்காக இருக்குது, சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த வாட்ச் ரொம்ப ஃப்ளெக்சிபிள், டியூரபிள், ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா மினரல் கிளாஸ், ஸ்க்ராட்ச் ப்ரூஃப். ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு கிடையாது, ஸ்க்ராட்சும் ஆகாது. எவ்வளோ நாள் ஆனாலுமே டிஸ்பிளே வந்து ஃபேட் அவுட் ஆகாது, அந்த மாதிரி ஒரு ஒர்த்தான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்சோட சைஸ் பார்த்தீங்கன்னா 51.2 × 48 மில்லி மீட்டர் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருக்காங்க. வெயிட் வந்து 66 கிராம் தான், ஹெவி தான், பட் வந்து கையில் இருக்க மாதிரியே தெரில, நல்லா இருக்குது. உண்மையாகவே பில்டு குவாலிட்டிக்கு தான் என் மைண்டை வந்து அங்கேயே தான் போகுது. ஏன்னா ஃபீல், ஒரிஜினல் ஃபீல் தொட்டு பார்க்கும்போதே தெரியுது, அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது, கைக்கு அடக்கமாக குட்டியாக இருக்குது. கட்டியிருக்கும்போது கட்டியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலே இல்லை, நல்லா இருக்குது. இவ்வளோ நேரமாக பேசிக்கிட்டே இருக்கேன், சரி கையில் வாட்சை கட்டி பார்க்கலாமா? நல்லா இருக்கா? எனக்கு பிடிச்சிருக்கு. பென்டன் வாட்ச் மாதிரி இல்லை, நல்லா இருக்கு. எனக்கு நல்லா இருக்கு, உண்மையாகவே எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வாங்கியிருந்தீங்க, கேஷியோ வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க, G-Shock யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்குப்பா. இது வெறும் வாட்ச் இல்லை, உங்கள் கிஃப்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடெக்ஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக G-Shock வாட்ச் எதுவாக இருந்தாலும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன வாட்ச் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத. இந்த வாட்ச் சீரிஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணது எப்போன்னா 1990 வருஷத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இப்போ வந்து 2025 வருஷம். இப்போ வரைக்குமே இந்த வாட்ச் எல்லாரோட ஃபேவரட்டாகவும் எல்லாரும் மதிக்கக்கூடியதாகவும் அந்தளவுக்கு ஒர்த்தபுளான வாட்சாக இருக்குது. இப்போ இது என்கிட்ட இருக்குது, நானும் ஒரு வழியாக கடைசியில் கேஷியோ G-Shock வாட்சை யூஸ் பண்ணிட்டேன். நான் முன்னாடியே வாட்சோட ப்ரைஸ் கடைசியில் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சாரி, 18 நிமிஷமாக உங்களை அருவப்பட்டேன். வாட்சோட ப்ரைஸ் 6500 வருது. கரெக்டாக சொல்லணும்னா இந்த வாட்சோட ப்ரைஸ் நாங்கள் பே பண்ணதும் சரி, அதிலிருந்து எம்ஆர்பி ரேட்டும் சரி, 6495 ரூபா, 6500 நேரம் யாருக்கும் காத்திருக்காது. ஸோ வாய்ஸ் ஃபார் மீ, உங்கள் தாட் என்ன? மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நிமிஷம், இவ்வளோ நேரம் இந்த வாட்சை பற்றி பேசுகிறேன்ல, இந்த வாட்சுக்கு சொந்தக்காரன் நான் கிடையாது, என் ஆறுயிர் நண்பன் கருப்பசாமின்னு ஒருத்தன் இருக்கான். அவன் தான் எனக்கு வந்து ஆக்சுவலாக அவனுக்கு ஒரு வாட்ச் வாங்கணுண்டா மச்சான், எனக்கு எதாவது இருந்தால் சொல்கிறா அப்படின்னு கேட்டான். அவனுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், உனக்கு கேஷியோ பற்றி தெரியுமாடா, கேஷியோவில் நிறைய வாட்ச் இருக்குது. ஆக்சுவலாக நான் உனக்கு ரெக்கமெண்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா கேஷியோவில் F91W இருக்குது பார்த்தீங்களா, எல்லோரும் யூஸ் பண்ணாங்களே, ஒபாமா எல்லாருமே ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க வாட்ச்சு. நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். அதோட பட்ஜெட் வந்து ஒரு 1500 தான் வரும். பட் G-Shock வந்து ரொம்ப ரக்கடான வாட்ச்சு. கேஷியோ அதுவும் சலிச்சதெல்லாம் கிடையாது, கேஷியோனாலே ஒர்த்து தான். ஸோ நான் அதுதான் உனக்கு சஜஸ்ட் பண்ணேன். பட் வந்து கரூரில் நாங்கள் தேடி பார்த்தோம், நாங்கள் இருக்க இடம் கரூரில் தேடி பார்த்தோம், கிடைக்கல. பட் ஆன்லைனில் தேடி பார்த்தோம், அங்கேயும் கிடைக்கல. அதுக்கப்புறம் சரி ஷோரூம் எங்கே இருக்குதுன்னு பார்க்கும்போது ஈரோட்டில் தான் நாங்கள் வந்து அந்த குமரன் வாட்சஸ் கடையை பார்த்தோம். அங்கே தான் போய் நேரில் வாங்கினோம். என்னை கூப்பிட்டு போனது, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தது, எனக்கு டீ வாங்கி கொடுத்தது எல்லாமே என் நண்பன் தான் பார்த்துக்கிட்டான். நண்பா, உனக்கு ஒரு உம்மா, ஒரு உம்மா.
அது மட்டும் பத்தாதுன்னு வாட்சையும் கொடுத்து ரிவ்யூ பண்ணுறான்னு வேற கொடுத்தான். ஸோ நான் யூஸ் பண்ணிட்டேன், நல்லா இருக்குது. திருப்பி இதை நான் வந்துட்டு கொண்டு போய் கொடுக்கணும். என் நன்மை சம்மதிச்சானா இந்த வாட்சை நம்ம இன்னும் ரொம்ப ஹார்டாக டெஸ்ட் பண்ணலாம். எப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டு டெஸ்ட் பண்ணலாம், மேலே தூக்கி போட்டு டெஸ்ட் பண்ணலாம், இன்னும் என்னென்னலாம் பண்ணலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பெருமை எல்லாமே அவனுக்கு தான் போகும். ஏன்னா இந்த வாட்ச் அவனோட வாட்ச், இது என்னோடது கிடையாது. நம்மளும் வாங்குவோம். இது எல்லாமே சாம்பிளுக்காக டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் டிஃப்ரெண்ட் போஸில் நானும் என் ஃப்ரெண்டும் மாறி மாறி எடுத்தோம். ஸோ பாருங்கள், உங்களுக்கு கைக்கு வந்து வாட்ச் எந்தளவுக்கு அடக்கமாக இருக்குது அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு நார்மல் யூசேஜுக்கெலாம் கட்டினா நல்லா இருக்கா, இதெல்லாம் தூங்கி இருந்துச்சு போய் எடுத்தது. ஸோ எப்படி இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வாட்சை கொடுத்த என் நண்பன் கருப்புசாமிக்கு தேங்க்யூ சொல்லி இந்த வீடியோ முடிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ வாய் ஃபார் மீ, உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.